வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆர்ப்பாட்டத்தில் அலைகடலென திரண்ட மக்கள், அதிமுகவினர் குஷியில். இந்த ஆர்ப்பாட்டம் முடிகிற தருணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்தது பாருங்க. அந்த ஆர்ப்பரிப்பு இத்தனை நாளும் மக்கள் மனங்கள்ல இருந்த கோபம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன வார்த்தையை சொன்னார்னு கேட்குறீங்களா? எல்லாவற்றையும் விரிவாகவே பார்த்துடலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கூட்டத்தை பார்த்துருவோம். நல்ல வெயில் நேரங்க. அதுக்கு முன்பெல்லாம் அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரிசையாக திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருந்தார்கள். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி வந்தார். கூட்டமெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை ஆரவாரத்துடன் வந்து வரவேற்றார்கள். எடப்பாடி பழனிசாமி மேடையில் ஏறினார். திமுக ஆட்சியில் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். பாலியல் வன்புணர்வுகள் எல்லாம் எவ்வளவு நடந்துச்சு என்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டார். திமுக ஆட்சி ஏன் வேணாம் என்பதற்கு பட்டியலிட்டார். ஸோ இப்படி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வருகின்ற போதெல்லாம் கூட்டமானது எடப்பாடியாருடைய பேச்சுக்கு கைத்தட்டி கொண்டே இருந்தார்கள். ஒரு தருணத்தில் அந்த கூட்டம் முடிகின்ற தருணம், அப்படி இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சை முடிக்கின்ற தருணம், ஊடகத்தினுடைய இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அந்த வேண்டுகோள் வச்சதான் தாமதம். சரி, அந்த பேர் ஆரவாரத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க, அதற்கு பிறகு விரிவாகவே பேசலாம். இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. எத்தனை நாள் பயந்து இருந்தது போது. நான் சொல்லுவது அத்தனையும் நடுநிலைமையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடகம் மூலம் பத்திரிகை நம்ம துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்தீங்களா, ஊடகம் என்பது நடுநிலை என்று சொல்லிக் கொண்டாலும் விலை போய்விட்டது. ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஊடகம் ஏன் இப்படி இருக்கிறது, ஒரு செய்தி கூட நடுநிலையா சொல்ல மாட்டாங்களே, தமிழகத்தில் நடக்கக்கூடிய உண்மையை பற்றி பேசவே மாட்டாங்களே அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் மனங்களிலும் வந்து ஆதங்கம் இருந்திருக்கும் போல இருக்குது, இல்ல கோபம் இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த கோபத்தை பற்றி யாராவது பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணிருப்பாங்க போல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மேடையில் ஏறி ஊடகங்களுக்கு வேண்டுகோள் வச்சாரு. வேண்டுகோளையே வைக்கிறீங்க, வேலை போன ஊடகத்துக்கிட்ட அவனுங்களை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஊடகமே நீ நடுநிலை கிடையாது அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் ஆர்ப்பரித்ததும் கைத்தட்டியதும் எடப்பாடி பழனிசாமி சொன்னது 100% உண்மை என்பதை அந்த பேரொலி நமக்கு உணர்த்திச்சு. ஸோ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் மக்களே ஊடகத்தை திருத்துவார்கள். ஏன்னா எவ்வளவு கோபம் இருந்தா, இந்த ஊடகத்தின் மீது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இருந்தா, எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்ச உடனே எப்படி கைத்தட்டுறாங்க பாருங்க. எடப்பாடி பழனிசாமியை பேசவே விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஐயா மீது கோபம் இருக்கிறதா, ஆளுகின்ற ஆட்சி மீது கோபம் இருக்கிறதா, அது கூட கம்மியா இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த கேவலமான ஆட்சிக்கு இந்த 5 வருட காலமாக முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தின் மீது தான் மக்களுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்குது. இந்த கோபம் போக போக ஊடகத்தின் மீது நம்பிக்கை அற்று போகும். ஊடகத்தை எவனும் பார்க்கவே மாட்டான். அப்புறம் ஊடகத்தினரை பொறுத்த வரைக்கும் இழுத்து மூடி விட்டு வந்து எங்களை மாதிரி மீண்டும் யூடியூப்ல இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கணும். இதனால தான் நம்ம சொல்றோம், ஊடகமே தேர்தல் நேரத்திலேயாவது கொஞ்சம் நடுநிலையான செய்தியை சொல்லுங்க. பணம் தான் வாழ்க்கையா? அதை தாண்டி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் கிடையாதா? அதை தாண்டி கொஞ்சம் கூட நேர்மை கிடையாதா? இந்த மக்கள் தானே உங்க ஊடகத்தை பார்க்குறாங்க. உண்மையான செய்தியை போடுவீங்க, நேர்மையா செய்தி சொல்லுவாங்க என்ற எண்ணத்தினால தானே உங்க சேனலை வைக்கிறாங்க. இல்லை என்றால் அவங்க கலைஞர் டிவி பார்த்துட்டு போறாங்க, இல்லைன்னா அவங்க சன் டிவி பார்த்துட்டு போறாங்க. அந்த டிவி எல்லாம் கட்சி டிவி, நடுநிலையா பேச மாட்டாங்க. தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அதனால பொதுப்படையா இருக்கக்கூடிய ஊடகத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க முன்னணி ஊடகமா இருக்கிறீங்க என்பதனால தானே உங்களை பார்க்குறாங்க. அதே கட்சி டிவியை போய் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா உங்க டிவிகளை பொறுத்த வரைக்கும் முன்னணி இடத்துக்கு வந்திருக்குமா?
உங்க மீது நம்பிக்கை வச்சு மக்கள் பார்த்ததுனால தானே இன்னைக்கு நீங்க முன்னணி ஊடகமா இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்க மீது நம்பிக்கை இழந்து வருகின்றார்கள். சினிமாவில் நடிக்கிறான் தெரியுமா, அவன் மீது மக்கள் ஏகப்பட்ட அன்பு வச்சிருந்தாங்க. உண்மையான வாழ்க்கையிலும் அப்படிதான் இருப்பாங்க, திரையில நடிக்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கும் நடிப்புக்கும் இந்த நடிகர்களுடைய அன்றாட வாழ்க்கை வேறுபடுகிறது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நடிகர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சினிமா மீது இருந்த மோகமும் இப்ப அத்து போச்சு. இன்னைக்கு 5 நாள் கண்டினியூவா கூட்டமானது தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்தாவே பெரிய விஷயம். தியேட்டரை நோக்கி அவங்க போல. ஒன்னு நடிகர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை, ரெண்டாவது அரைச்சமாவையே அரைக்கிறாங்க திரைப்படங்கள், அதனாலயும் பாத்தீங்கன்னா அங்க போறதில்லை. மூன்றாவது நம்ம படம் பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், அங்க இருக்கின்ற விலையும் அந்த தியேட்டருக்காரன் ஸ்நாக்ஸ் சொல்லிவிட்டு விற்கிறான் பாரு ஏகப்பட்ட விலையில, அதுவும் மக்களை பாத்தீங்கன்னா தியேட்டரை நோக்கி போகல. அதே மாதிரி வந்துடுச்சு எல்லாமே தொழில்நுட்பங்கள், வீட்டில இருந்து எல்லாமே பார்க்கலாம். அதனால இன்னைக்கே திரைப்படம் பார்க்கணும் என்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஓடிடியில் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டோட உட்காண்டாங்க. அந்த மாதிரி தான் இணையதளத்தில் செய்தி வரப்போகுது. நம்ம என்னத்துக்கு டிவி போட்டு ஆன் பண்ணிக்கிட்டு டிடிஹெச்சுக்கெல்லாம் பணம் கட்டிக்கிட்டு கேபிள் டிவிக்கெல்லாம் பணம் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும், டிவிகளுக்கும் ரீசார்ஜ் பண்ணணுமா, இதெல்லாம் வெட்டி வேலையா அப்படின்ட்டு போக போக எல்லா தொலைக்காட்சிகளும் இனிமே இணையதளத்தில் தான் பார்க்க முடியும், நேரடி தொலைக்காட்சியில் பார்க்க முடியாத நிலம் வரத்தான் போகுது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்ச உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் வெயிலும் பார்க்காம நிழல் இல்லையே தலை சுடுதே என்ற எல்லா விதமான துன்பத்தையும் மறந்து ஊடகத்தினுடைய நடுநிலையற்ற தன்மைக்கு ஆதரவு தருகின்றார்கள். இப்படி ஆதரவு தருவது ஊடகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து வருது என்பதை விட மக்கள் மத்தியில அந்த ஊடகத்தினுடைய புழக்கம் அழிஞ்சிக்கிட்டு வருது. எவன்டா டிவி போய் போட்டு பார்க்கறது தேவைடா அப்படின்ற எண்ணம் உருவாகிட்டு வருது. காப்பாற்றி கொள்வதும் இல்ல கோட்டை விடுவதும் ஊடகத்தினுடைய கையில் இருக்கிறது. ஆனா திமுக ஆட்சி நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நல்லா இருக்குது. இன்னைக்கு கூட கார்ல 4 பேரை எரிந்த நிலையில கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 பாலியல் வன்புணர்வு கேசுகள் பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல வழக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன வழக்குனே தெரியாம காவல்துறையினர் பதிந்து வச்சு இன்னைக்கு விசாரித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கும் வந்திருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எவ்வளவு கொலைகள் ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளவு கொலைகள், ஒரு வருடத்துக்கு எவ்வளவு கொலைகள் என்று சொல்லி பட்டியலிட்டார். எப்படியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் காசுகளை செலவழிச்சு ஒவ்வொரு நிர்வாகியாக அழைத்து, ஏம்பா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்பா, தேர்தல் நேரத்திலேயாவது மக்களுக்கு உண்மை போய் சேரலன்னு வச்சுங்களேன் மீண்டும் திமுக ஓட்டு போட்டுருவாங்கப்பா, அதனால எப்படியாவது தேர்தல் ஆணையத்திடத்துல நம்ம அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை பெருசா பண்ணிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு கூட்டத்தெல்லாம் கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. இந்த ஆர்ப்பாட்டமும் அங்க தெரிவித்திருக்கின்ற கருத்தும் மக்களிடையே போய் சேருதோ இல்லையோ, ஆனா திமுக காரங்கிறான் பாருங்க, சிம்பிளுங்க, நீ எங்கன்னா போய் கத்திக்கிட்டு கடு, நான் தான் அடிமை ஊடகத்தை வச்சிருக்கேன், 2 நிமிஷத்துல நீ என்ன பேசுனியோ அதுக்கு ரிப்ளை வரும், நான் ரிப்ளை மட்டும்தானே ஒளிபரப்பு பண்ணுவேன், ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி மீது என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அதை காட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு ரகுபதி வந்தாருங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்பாகவே ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டார். 10 நாளா மெனக்கிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா 10 நிமிஷத்துல ரகுபதி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்து அதை ஒண்ணுமில்லாத போயிட்டார், ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிட்டார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விரக்தியில் இருக்கிறாரு. அவர் கட்சி அவர்கிட்ட இருக்குமா, கட்சியினுடைய தலைமை இடத்துல நம்ம இருப்போமா, கூட்டணி நம்ம தலைமையா இல்ல பாஜக தலைமையா, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பான்மையா தேர்தலில் போட்டிடுவதற்கு அனுமதிப்பாங்களா இல்ல பாஜகவும் தவேகா பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பான்மையா போட்டிடுவாங்களா, சோ கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா, இப்படி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கின்றார். என்னடா வலுவான கூட்டணி என்று பார்த்தும் ஆனா பெருசா கூட்டணி எதுவும் அமையலையே என்ற குழப்பத்தில் இருக்கின்றார். அதனால திமுக மீது சேற்றை வாரி வீசுகின்றார் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது புள்ளி விவரத்துடன் பேசினாரா, புள்ளி விவரத்துடன் பேச சொல்லு அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்றார். ஏப்பா எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு எத்தனை கொலைகள், இந்த 2026ல எத்தனை கொலைகள், 2025ல எத்தனை கொலைகள், இந்த 5 ஆண்டுல தமிழகத்தில் எத்தனை கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டார். இந்த பிப்ரவரி மாசமும் இந்த மார்ச் மாசம் மட்டுமே பாத்தீங்கன்னா 400-500 கொலைகள், ஒரு நாளைக்கு சராசரியாக 8 கொலைகள் நடக்குதான். இப்படி புள்ளி விவரத்தை படிச்சுட்டார். அதுலயும் ஒரு நம்பரை சொன்னார் பாருங்க, நிச்சயமா சொல்றாங்க எல்லாரும் அதிர்ந்து போய் விடுவீங்க. எங்கேயோ நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டுல கூட நடக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது இந்த திமுக ஆட்சியில. ஆனா ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏம்பா எடப்பாடி பழனிசாமியா புள்ளி விவரத்துடன் பேச சொல்லியா,
அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றம், குறிப்பா பாலியல் வன்புணர்வுகள் இந்த தமிழகத்துல தோராயமா சொல்ல போனோம்னா இந்த 5 ஆண்டுல 40,000 பேருக்கு நிகழ்ந்திருக்குது. 39,998 வழக்குகள் இந்த திமுக அரசாங்கத்தினாலேயே பதியப்பட்டிருக்குது. இந்தியாவிலேயே அதிக குற்றச்செயல்கள் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். 2023 இந்த தமிழக அரசாங்கமே மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்துருக்கு. 2024 தரல, 2025 தரல. இந்த 2 வருஷமும் தமிழகத்துல எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்குது என்ற விஷயத்தை மத்திய அரசாங்கத்தை புள்ளி விவரங்களை மாநில அரசாங்கம் தரவே இல்லை. தந்திருந்தான்னு வச்சுக்கலேன், 2023 என்ன 2025 பாரியா சாதனை பண்ணிருக்கியா இந்த குற்றச்சம்பவங்களுடைய புள்ளி விவரத்துல அப்படின்னு இருக்கும். இந்த திமுக ஆட்சியில கடன்கள் தான் இந்தியாவிலே அதிகமா வாங்கியிருக்குது தமிழகம் அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனா அதை விட குற்றச்சம்பவங்கள் தான் அதிகம் அப்படின்னு நீயா நானா போட்டி போட்டிருப்பாங்க. கடன் அதிகமா இல்ல குற்றச்சம்பவங்கள் அதிகமா அப்படின்ற புள்ளி விவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால புள்ளி விவரத்துடன் தான் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அதனால ஆர்ப்பாட்டத்தை பார்க்கல போல இருக்குது. நம்ம ரகுபதி அவர்கள் உடனே வந்து என்னென்ன சொல்லி திசை திருப்ப முடியுமோ அதை திசை திருப்பிட்டு போயிட்டாங்க. ரகுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயே அரசியல் பண்றாரு, இங்க இருக்கின்ற மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவரு இப்போ அமைச்சரு. ஆனா இங்க இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிசாவை பார்த்து இங்க நிம்மதி அடையணுமா? ஏன்னா பாஜக ஆளாத முன்னாடி ஒரிசா அமைதியா இருந்துதான். ஆனா இப்போ பாஜக ஆண்ட பிறகு வன்முறை ஆகி போச்சான். சரிடா, ஒரிசாவில் என்னதான் நடந்தது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரிசாவால மருத்துவமனையில ஒரு 10 பேர் உயிர்ந்துட்டு இருக்கின்றார்கள். அது ஒரு விபத்து. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 10 பேர் உயிர்ந்ததை பற்றி தான் நம்ம ரகுபதி சொல்றாரு. ஒரிசா அமைதியா இருந்ததா இல்லையா? இப்ப 10 பேர் உயிர்ந்து விட்டார்கள். ஒரிசாவே கலவரமா இருக்குது. அங்க பாருங்க, அப்புறம் தமிழகத்தை பாருங்க, ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா தமிழகம் எவ்வளவு அமைதியா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழகம் தான் குற்றச்செயல்கள் கம்மியா நடக்கின்ற மாநிலம். புலி வரத்து கொடு, இல்ல குற்றமே நடக்கல சொல்லு. அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்செயல்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. அதோட போச்சுன்னா நான் ஒரு வீடியோ தரேன், நீங்க பாருங்க. 500, 200, 300 இப்படிதான் நான் அதைத்தானே வாங்கி அடிச்சுட்டு இருந்தேன். அது அடிச்ச கொஞ்சம் மப்பு வாங்கினா அவ்வளவுதான். அது உடம்பாடி வயசு 15. இந்த மாதிரி காட்சிகள் நம்ம வட இந்தியாவில் கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கிறது. இந்த பையனுடைய வயசு என்ன தெரியுமா? 14 வயசு. இவன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான், போதை ஊசி. 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபான்னு சொல்லிட்டு போதை ஊசி போட்டுக்கிறான். இவன் போதை ஊசி போட்டுக்கிறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த போதை தெளிந்த உடனே வந்து உடம்பு கைகால் வலி, தலை சுற்றல், மீண்டும் போய் 200 300 வந்து அந்த ஊசியை போட்டாதான் இவன் இந்த நிலைமையிலாவது இருப்பான். இல்லைன்னா ஏதாவது பண்ணணுமோ அப்படின்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கிறதா. அதனால போதை ஊசி போடணும், பணம் வேணும். பணம் வேணும், என்ன பண்ணணும்? படுகொலை பண்ணணும். ஸோ தமிழகம் இந்த நிலைமையில இருக்கிறது. நம்ம ஒரிசாவை பார்க்கணுமா? நான் ஏன்டா ஒரிசாவை பார்க்கணும்? நான் வடிவேல் கூட சொல்லுவார் பாருங்க, நான் ஏன்டா நடு நீசில சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் ஏன் ஒரிசாவை பார்க்கணும்? உனக்கு ஓட்டு போட்டுட்டு இங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குது, எங்க ஆட்சி சிறப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஒரிசாவை பார்த்து இங்க நீங்க திருப்தி அடைங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரிசாவில் கூட கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் கிடையாது. மத்திய பிரதேசம் இல்ல, மகாராஷ்டிராவில் இல்ல. ஆனா தமிழகத்துல கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குது. ஏன்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், எடப்பாடியார் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் செஞ்சாங்கன்னா அதை கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா யாரு கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றியான விவரங்களை வெளியே சொல்லிடுவாங்களாம். எப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு. அதனால எடப்பாடியார் ஆட்சியில் யாரும் கேஸ் கொடுக்கல. நாங்க பெண்கள் யாரு கேஸ் கொடுத்தாலும் சரி அவங்களுடைய முழு விவரத்தையும் நாங்க பாதுகாக்கிறோம். அதனால துணிச்சலா வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்த உடனே நாங்க என்ன பண்றோம்? அது மீது நடவடிக்கை எடுக்கிறோம். அதனாலதான் இங்க பாலியல் வழக்குகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அதிகம்னா இந்தியாவிலே அதிகம். கிட்டத்தட்ட 40,000 கேசுகள் பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்கேயாவது இருக்குமா? 40,000 5 வருஷத்துல. முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. நீ 2வது முறை நீ அவங்கள ஆட்சி கட்டல ஏத்திட்டீங்கன்னா 5 வருஷத்துல இந்த மக்கள் நம்மள ஒன்றும் புடுங்கல, நம்மளுக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் துணிச்சலாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் களத்துல இறங்கி வேடிக்கை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் அடிச்சு துரத்தி போட்ட. ஏன்னா இந்த திமுக எதிராக ஏதாவது பண்ணணும், நம்ம தான் அவனை வேடிக்கை மட்டுமே பார்க்குறோமே. அதனால வேடிக்கை பார்க்குற இடம் சொல்லி போட்டு திமுக காரன் நம்மளை அடிச்சு துரத்திட்டு நாளைக்கு நம்ம வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பான். அதில் மாற்று கருத்தே கிடையாது.
ஆனா ரகுபதி போற போக்குல ஒண்ணு போட்டு போனாரு, அதிமுக காரன் போதைப் பொருள் விற்கிறான், அவனெல்லாம் கேட்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதிமுக காரன் எவன் போதைப் பொருள் வித்தான்? இதே தமிழகத்துல கள்ளச்சாராயத்து வித்தம் எவன்? 72 பேர் உயிரிழப்புக்கு யார் காரணமா இருந்தான்? அது மதுராந்தகமா இருக்கலாம், இல்ல கள்ளக்குறிச்சியா இருக்கலாம். இந்த ஆட்சியில மட்டும் கோட்டை ஈஸ்வரன் கோயில்ல சிலிண்டர் வெடிவிபத்து நடந்தது. அது தற்கொலைப்படை தாக்குதல். கள்ளச்சாராயம், தற்கொலைப்படை தாக்குதல், சட்டவிரோத போக்கு, கொலை எல்லாமே இந்த ஆட்சியில் இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எல்லாமும் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி பல்சுவை குற்றங்களும் இந்த தமிழகத்துல திமுக ஆட்சியில் தான் நடக்குது. அதிமுக போதைப் பொருள் வித்தானா இல்ல ஜாபர் சாதிக் 2000 கோடிக்கு போதைப் பொருள் வித்தானா? யார் அவன்? அப்போ இவங்க ஆட்சியில் நடந்த தவறுகளையும் இவங்க ஆட்சியில் நடந்த குற்றங்களையும் பிற மாநிலத்தின் மீது ஒப்பிட்டு பார்த்து நம்ம சூப்பர் மாநிலம் அப்படின்னு ஏத்துக்கணும். இவங்க கட்சிக்கார பெண்களுக்கு பாலியல் சீண்டல் செஞ்சாவோ இல்ல இவங்க கட்சிக்காரன் போதைப் பொருள் வித்தாவோ அவன் அதிமுக காரன் வித்தான் அப்படின்னு நம்ம சொல்லி இவங்களை புனிதப்படுத்தணும். இல்ல நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறதி, அவங்க மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல வரான தெரியல. திமுக காரன் போதைப் பொருள் வித்தது நமக்கு தெரியும், 2000 கோடி என்பதும் நமக்கு தெரியும், சிறையில் இருந்தாலும் நல்லா தெரியும். ஆனா அப்படி இருந்தும் இங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் திசை திருப்புகின்றார்கள். ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்த கூட்டம் திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தியது. அந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது ஊடகத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம். அதனால அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வருவது சந்தேகம்தான். இவற்றையெல்லாம் சரிப்படுத்தலனா ஊடகமானது நீங்க முட்டு கொடுத்துது, மறைச்சிடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நமக்கு எவன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க போறான், நமக்கு எதிராக எவன் ஓட்டு போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆனால் ஊடகம் தவறு இழக்குது என்பதை எடப்பாடி ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இன்னைக்கு காட்டியிருக்கின்றார். ஊடகத்துல வருகின்ற செய்தியை நாங்க நம்பலப்பா, எடப்பாடி பழனிசாமி நீ சொல்றதான் நம்புறோம் அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவும் ஞானம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஊடகம் உண்மையை பேசலன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இங்க இருக்கின்ற ஊடகம் நடுநிலையா இல்லை என்பது தெரிந்திருக்கிறது. அதுவே திமுக பெரிய ஆப்பா மாறப்போது, பொறுத்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க. அதில் அண்ணாமலை, நம்முடைய அன்புமணி ராமதாஸ், அப்புறம் டிடிவி தினகரன் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதை தனி வீடியோவை பார்க்கலாம் நாளைக்கு. நன்றி நண்பர்களே.